வணக்கம்க்கா. இப்போ இந்த நீங்கள் ஃபோன் பண்ணி 3 நாள் ஆச்சு. ஏன் வர முடியலன்னா எனக்கு வேலை ஒன்று அப்போ பெயிண்டிங் கான்ட்ராக்டு வர முடியல. தேவையான தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்ததுக்கு அது ஒன்று. இன்னொன்று வந்து ராகவலான்ஸ் மன்றத்தின் சார்பாக என்னால் முடிஞ்ச உதவி, ஏன்னா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் தான் பண்ணுறேன். அதில் வர லாபத்தில் தான் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் என்னோடய சார்பாகவும் ஒரு திருப்பூர் மாவட்ட வெற்றி அண்ணன் இருக்கார், அவர் தான் மாவட்ட செயலாளர் மாவட்டம், அவர் சார்பாகவும் இந்த இது நான் பண்ணியிருக்கிறோம் திருப்பூர் மாவட்ட சார்பாக. இதே மாதிரி இன்னொரு ஹெல்ப் என்னன்னா முடிஞ்ச வரையும் தலைவர்கிட்ட உங்களுக்கு நான் பண்ணுறேன், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. ஒரு சென்னை விவரசன் கொடுத்துருக்காரு, அவரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசுகிறேன். அவங்க கூப்பிட்டான்னு நம்பர் கொடுத்துட்டு போகிறேன், அவரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஓகேங்க, சரி. சரி, பையனுக்கு தலையில் அடிப்பட்டதுதாங்க இப்போ பிரச்சனையாக இருக்குதுங்க. அடிக்கடி தலை வலின்ட்டு பெரிய ஸ்கூலுக்கு கூட போக முடியறது இல்லைங்க. இப்போ தலை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன் போட்டுருக்குது. சரி சரிங்க. அதுவும் அடிப்பட்டவங்களே தான் ஸ்கேன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூலில் எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரியான போராட்டம் பண்ணி தாங்க. ஸ்கூல் பேர் என்னங்க? ஸ்கூல் பேர் வேணாம் 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 அதுக்கு சொன்னது. சரி, ஓகேக்கா. இப்போ இப்போன்னு பார்க்கலாம். எந்த வந்து இப்போ நான் சென்னைக்கு ஒரு தலைவருக்கு மாற்றம் சொல்லி ஒன்று இருக்குது. இது பண்ணிருக்காங்க தலைவர் வந்து ஒரு மாற்றம் சொல்லி என்னென்ன பிரச்சனையோ அந்தந்த மாவட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போனாதான் அவர் பார்ப்பார். யாரும் என்னோடய தலைவர் ராகவலான்ஸு இங்கே கோயம்புத்தூர்னு சொல்லி ஒரு அண்ணன் பாலான்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்கார். அந்த அண்ணனுக்கு உங்களோட இதை நான் அனுப்பிச்சி விட்றேன். அவர் உங்களை கூப்பிட்டாருன்னா கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்கா. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைக்கா. நீங்கள் சொல்கிறத ஒன்றும் இல்லை, உண்மையாக இருக்குது. நான் மற்ற பக்கம் போய் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் போய் செப்பேன். எப்படி உண்மையாக நினச்சான்னு நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஏற்பாடு பண்ணுவேன். இருந்தாலும் உங்கள் 2 பசங்களுக்காக நீங்கள் பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த இது சாப்பாடு இல்லாமல் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு குழந்தைங்க ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. பாருங்க, மழையிலையும் வெயில்லையுமே தாங்க போய் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு கிடக்குறாங்க. முடிஞ்ச வரையும் உங்களோட முடிஞ்சு போச்சு. கேஸ் சாப்பாடு என்னால் முடிஞ்சது இந்த இடம் ஒரு சின்ன ஹெல்ப் கொண்டா கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு மேலே தலைவருக்கு இந்த நியூஸை நான் அனுப்பிச்சி விட்ருவேன். அவர் பார்ப்பார். பார்த்துட்டு இந்த உங்கள் மாவட்ட கோயம்புத்தூர் மாவட்ட அவர் பாலான்றவர் அந்த இதை இது பண்ணுறோம். கூப்பிட்டாருன்னா கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகேண்ணா, சரி வரேங்கண்ணா. பாட்டு பண்ணுறேன். சரி பண்ணுங்க.